சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க இப்ப புதுசா ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர் ஒன்று. சுவிசேஷங்களில் இயேசு அப்படி என்ற தொடர். இதுக்கு முன்பு தான் 2 தொடர் நாங்க முடிச்சிருக்கிறோம். வேதமும் நானும், கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள். ஸோ சுவிசேஷங்களில் இயேசு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிமுகம் நாங்க கடந்த வாரத்துல பார்த்தனாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாள் படிக்க போற பாடத்துக்கு நாங்க வருவோம். இந்த நாள் தலைப்பு நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். பிறப்பு ஆரம்பம் அல்ல. அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பத்தி படிக்க போகிறோம். அதுல சில முக்கியமான விஷயங்களை நாங்க படிக்க போறோம். ஸோ கடந்த வாரத்தில் படிச்ச விஷயங்களை சில இதுகளை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்க போவோம். அறிமுகம் என்று சொல்லி நாங்க பார்த்தனாங்க. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த 4 சுவிசேஷங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 4 அம்சங்களை எடுத்து காட்டுதுன்னு பார்த்தனாங்க. மத்தேயு ஒரு ராஜாவாக இயேசுவை விவரித்திருக்கிறார். மாற்கு ஒரு தேவ ஊழியராக இயேசுவை விவரித்திருக்கிறார். லூக்கா ஒரு மனுஷனாக, முற்றும் 100% மனுஷனாக, ஒரு மனுஷகுமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விவரித்திருக்கிறார். யோவான் தேவகுமாரனாக ஆஹ் விவரித்திருக்கிறார். இதை நாங்க ஒப்பிட்டு பார்த்தனாங்க. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தோட அங்க 4 மிருகங்களுடைய 4 முகங்களுடைய விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், பறக்கிற கழுகு முகம் என்று சொல்லி. ஸோ அதோட ஒப்பிட்டு நாங்க போன முறை பார்த்தனாங்க. அடுத்து நாங்க என்ன பார்த்தனாங்க, சுவிசேஷம் என்றா என்ன? சுவிசேஷம் என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் நற்செய்தி என்பது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அதைத்தான் தேவதூதன் வந்து சொன்னான். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். லூக்கா 2:10. பிறகு நாங்க பார்த்து கொண்டோம் என்ன இந்த சுவிசேஷம் என்றது என்ன அப்படிங்கறத நாங்க பார்த்து கொண்டோம். சுவிசேஷம் என்றால் என்னன்றது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 3ஆம் 4ஆம் வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக அன்றைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது தான் சுவிசேஷம். இதை தவிர வேற எதுவுமே சுவிசேஷம் அல்ல. இது தவிர வேற எதுவும் நற்செய்தி அல்ல. ஸோ காஸ்பல்னு சொன்னா, சுவிசேஷம்னு சொன்னா இதுதான். வேத வாக்கியப்படி நமது பாவங்களுக்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது தான் சுவிசேஷம். இதே நாங்க போன முறை பார்த்தோம். அது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து நாங்க பார்த்து கொண்டோம் இந்த ஆசிரியர்களை பற்றி. எழுதின ஆசிரியர்கள். மத்தேயு என்பவன் யார்? அவனுடைய தொழில் வரி வசூலிப்பவன். அதுக்குரிய வசனங்களை பார்த்து கொண்டோம். மாற்கு என்பவன் ஒரு வாலிபனாய் இருக்கிறான். லூகா என்பவன் ஒரு வைத்தியன். அவன் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். லூகா புத்தகமும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகமும். யோவான் ஒரு சீஷன், மீனவ தொழில் செய்த ஒரு சீஷன். அவன் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். யோவான் சுவிசேஷ புத்தகமும் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிறுவங்கள் கடிதங்களும் வெளிப்படுத்தல விசேஷம் என்கிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தையும் யோவான் எழுதியிருக்கிறான். இதெல்லாம் நாங்க போன முறை பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு செயற்பாடு கொடுத்திருந்தேன்னா நிறைய பேர் சரியான பதில் கொடுத்துட்டீங்க. ரொம்ப ஆர்வமா தேடி இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களோட பதில்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருடைய பதில்களும் சரியாக. ஸ்டெக் ஆகுது பிரதர், தெளிவா கேட்குது. ஸ்டெக் ஆகுது. ஐயோ, சிக்னல் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல காட்டுது. ரொம்ப ஸ்டக் ஆகுதா? இல்ல, தெளிவா கேக்குது. ஆனா தெளிவா கேக்குது. அவருக்கு சிக்னல் இல்ல போல. தட்ஸ் ப்ராப்ளம். அப்படியா? சரி, நான் கொஞ்சம் மெதுவா பேசுறேன். அப்ப நான் கொஞ்சம் சரி. ஸோ செயற்பாடு கொடுத்து நிறைய பேர் பதில் கொடுத்துருந்தீங்க. எல்லாமே பார்க்க சந்தோஷமா இருந்து எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருந்தீங்க. அதுக்கான பதில்கள் நாங்க பார்த்தா மத்தேயுக்கு லேவி என்று இன்னொரு மறுபெயர் இருக்குது. நாங்க அதை பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரத்துல மத்தேயுவோட அழைப்பு இருக்கிறது. அதே மாற்கு 2ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலும் லேவியை அழைத்தார் என்று அதே சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மத்தேயுடைய மறுபெயர் லேவி என்பது எல்லாரும் சரியா சொல்லியிருந்தீங்க. சரியான பதில். அதே மாதிரி மார்க்குக்கு மறுபெயர் யோவான் என்றது. அது அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் என்று மறுபெயர் கொண்ட மாட்குவை கூட்டிக் கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யோவானுக்கு போன கிழமை நான் அன்பான சீசன் அப்படின்னு யோவான் 13வது அதிகாரத்திலிருந்து சொல்லியிருந்தேன்னா, ஆனா அதை விட டிரெக்டா நேரடியாக யோவானுக்கு பயன்படுத்தப்படுகிற இன்னொரு பெயர் தான் இடிமுழக்க மகன். இடிமுழக்க மகன். மாற்கு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல யோவானுக்கும் யாக்கோபுக்கும் அவர்கள் சகோதரர்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பெயர் வைத்தாரு. இடிமுழக்க மக்கள் அப்படி என்று, சன்ஸ் ஆஃப் தாண்டர் அப்படி என்று. ஸோ யோவானை மட்டும் தனியா சொல்லக்குள்ள அது இடிமுழக்க மகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நாங்க இதை ஒரு தனி சீரீஸா படிக்கலாம். இயேசு கிறிஸ்து பெயர் மாற்றியவர்கள் அல்லது தேவனால் பெயர் மாற்றப்பட்டவர்கள்
அப்படின்னு ஒரு தனி ஒரு பாடம் படிக்கலாம். அது பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய பேருக்கு ஆண்டவர் பெயரை மாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி பெயர் வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ அதுகளை பத்தி பிறகு படிக்கலாம். அது இந்த தொடர்ல வராது, வேறொரு தொடர்ல சந்தர்ப்பம் வரக்குள்ள படிக்கலாம். ஸோ எல்லாரும் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது நாங்க பார்த்தோம், இயேசுவை அறிந்து கொள்ளுதல் பிதாவை அறிந்து கொள்ளுதலுக்கு சமமாகிறது என்று இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் பிதாவை அறிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் வாயாலே சொல்லப்பட்ட வசனங்கள் 5 நாங்கள் பார்த்து கொண்டோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நாங்கள் பார்த்திருந்தாங்க. முதலாவது வருகை, அதாவது மாம்சமாகி இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுவதை குறித்து அன்னளவாக பழைய ஏற்பாட்டிலே 300க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது பகிரங்க வருகை, அதாவது ரகசிய வருகையை பற்றி அல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி ஒரு வசனம் கூட இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வரப்போகிற பகிரங்க வருகை, ஒலிவமலை மீது அவர் வருவது ராஜாவாக அரசாட்சி செய்வதற்கு வருகிறதான அந்த இரண்டாவது பகிரங்க வருகையை குறித்து 1500க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இயேசுவின் முதலாவது வருகைக்கான காரணங்கள், இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயால சொன்ன காரணங்கள் நாங்க போன முறை பார்த்து கொண்டாங்க. இதுதான் ஒருத்த முடிச்சனாங்க. ஸோ பிதாவின் சித்தம் செய்ய தான் வந்ததாக யோவான் 6:38-39 யோவான் 4:34 சொல்லியிருக்கிறாரு. அவருடைய சித்தம் அனாதி சித்தமானது, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நித்திய காலத்திலிருந்தே அவருக்கு அப்படி ஒரு சித்தம் இருந்தது அப்படிங்கிறத நாங்க ஏசாயா 6:8 பார்க்கிறோம். சங்கீதம் 40:6-8 அதே வசனம் எபிரேயர் புத்தகத்திலும் மேற்கோள் காட்டப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது தேவனுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரு சித்தம் இருந்தது, அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறது அவருடைய வாயாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தார் அப்படிங்கிறது சுவிசேஷ புத்தகங்களிலே இந்த வசனம் இருக்கு. இது தவிர தீமோத்தேயு புத்தகத்திலும் மிக தெளிவா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கும் வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தன் வாயால சொன்ன வசனங்கள் எடுத்து போட்டிருக்கிறார். ஸோ பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பது லூக்கா, மத்தேயு, யோவான் புத்தகங்கள்ல இருக்கு. அவர் அந்த ரட்சிப்பையும் கூட அனாதி நித்திய காலமாய் நித்தியத்திலேயே அவர் நியமித்து விட்டார் அப்படிங்கிறதையும் நாங்க பார்த்தோம். அந்த ரட்சிப்பு தேவன் எங்களுக்கு கொடுத்துக்கிற ரட்சிப்பு அனாதி ரட்சிப்பா இருக்கிறது. ரோமர் 8:29 எபேசியர் 1:14 இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய உயிரை அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய உயிரை கொடுக்க வந்த, தன் ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. மார்க்கு 10:45 யோவான் 10:10-11 அந்த பலியும் கூட அனாதி பலியானது. வெளிப்படுத்த 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:23 பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனுடைய தீர்மானத்தின்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார். ஆக இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அனாதி காலத்திலேயே நித்திய காலத்திலே கடந்த கால நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அதை நிறைவேற்றுவதற்காக வந்தார். ஸோ 1 பேதுரு 1:20 அது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிரசங்கிக்கவும் சத்தியத்தை தெரிவிக்கவும் இயேசு கிறிஸ்து வந்து தான் உண்மையான சத்தியத்தை எங்களுக்கு தெரிவித்தார். உண்மையான விஷயங்களை எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விஷயங்களை எங்களுக்கு உண்மையா பிரசங்கித்தது, சத்தியத்தை தெரிவித்தது இயேசு கிறிஸ்து வந்து தான். அவர் வராம இருந்ததுதான் எங்களுக்கு அவற்றை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த சத்தியமும் அனாதி சத்தியம், நானே சத்தியம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதை பத்தி வசனங்கள் நாங்க பார்த்து கொண்டோம். அடுத்தது உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறார். அந்த ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. இருளிருந்த ஜனங்கள் மகா வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படிங்கிறதும், அவருக்குள் ஒளி இருந்தது அப்படிங்கிறதும் நாங்க பார்த்து கொண்டோம். ஸோ இந்த காரணங்களுக்காக வந்தார். அடுத்தது பிரிவு உண்டாக்கும், விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் இடையில பெரிய ஒரு பிளவு ஏற்படுகிறது, பிரிவு இருக்கிறது. எப்படி இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதியார்களுக்கும் பிரிவு இருந்ததோ அதே மாதிரி விசுவாசிக்கிறவர்களும் விசுவாசியாதவர்களும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள், விசுவாசிக்காதவர்கள் நித்திய மரணத்தை பெறுகிறார்கள். ஸோ இவர்கள் இருவருக்கு இடையிலே மனப்பான்மையிலிருந்து எல்லாவற்றிலும் பிரிவு ஏற்படுகிறது. அந்த பிரிவு அனாதி நித்திய காலமான பிரிவு. ஸோ சிலர் நித்திய மகிமைக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுந்துக்கிறார்கள், அப்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமானது இயேசு கிறிஸ்து வந்தது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு. அதாவது மனுஷனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிட்டு மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்துல தவறிக்கொண்டே இருந்தான். ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாருக்கும் இந்த நியாய தீர்ப்பு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. அது ரோமர் 5:19 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படியாக
நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த 7 காரணங்களையும் இயேசு கிறிஸ்து தண்ட வாயாலேயே சொன்னாரு. அவை எல்லாமே இந்த சுவிசேஷ புத்தகங்கள்லயே இருக்கு. அதுகள் தான் நாங்க பார்த்து கொண்டோம். இதோட தான் நாங்க போன முறை முடிச்சோம். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நான் இதுல போன முறை படிச்சது. ஸோ யாருக்காவது கேள்வி கேட்கணுமா இருந்தா கேட்கலாம். நாங்க இன்றைய பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு. சரி. ஓகே. கேள்வி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க இன்றைய நாள்ல படிக்க போறோம் பிறப்பு ஆரம்பம் அல்ல. அதாவது இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி நாங்க படிக்க போறோம். ஆனா இந்த பிறப்பை நாங்க படிக்கிறதுக்குள்ள எங்களோட மனதுல நாங்க நிச்சயமா ஒன்று தெளிவுபடுத்திக் கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை அது அவருடைய ஆரம்பம் அல்ல என்பது. சோ முதலாவது அது தொடர்பான சில வசனங்களை பார்த்து கொண்டுதான் அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் நடந்த சம்பவங்களுடைய வரிசையை நாங்க பார்க்க போறோம். சரியா? சரி. முதலாவது இந்த வசனம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டா எழுதப்பட்டிருக்கும் வசனங்களிலேயே மிகவும் பழைய சம்பவத்தை, மிகவும் பழமை வாய்ந்த நிகழ்வை, மிகவும் பழமையான புராதன முதலில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிற வசனமாக நான் கருதுவது இது யோவான் 1:1. அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா நிகழ்வுகளும் நடந்திருக்கு. யோவான் 1:1 தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் வசனங்களிலேயே மிகவும் பழமை வாய்ந்த வசனம். அதாவது பழமை வாய்ந்த வசனம் என்று நான் சொல்லுவது முதலில் எழுதப்பட்ட வசனம் என்ற அர்த்தத்தில் அல்ல. அதில் அடங்கியிருக்கும் பொருள், அதில் எழுதியிருக்கும் விடயம் தான் மிக பழமையான ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறது. அதற்கு முன்பதாக இருந்த எந்த ஒரு நிகழ்வை பற்றியும் வேதத்தில் எழுதப்படவில்லை. யோவான் 1:1 தான் மிகவும் பூர்வீகமான, மிகவும் பழமையான, மிகவும் புராதன நிகழ்வை குறிப்பிடுகிற வசனம். யோவான் 1:1. அதுக்கு நாங்க இப்ப திருப்புவோம். அந்த வசனத்துக்கு இப்ப நாங்க திருப்புவோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதி என்றால் ஆரம்பம். ஆதி என்றால் ஆரம்பம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதற்கு பிறகுதான் வேதத்தில் இருக்கிற மற்ற எந்த வசனத்தையும் நாங்க நடந்த சம்பவங்களின் படி வரிசை கிரமமா அடுக்கி வச்சால் இந்த வசனம் தான் முதல்ல நிற்கும். இதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா வசனங்களும் இருக்கும். சோ ஆதியாகமம் 1:1 எங்களுக்கு தெரியும் வசனம் ஆரம்பிக்குது எப்படி? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிற அந்த ஆதியும் கூட இந்த ஆதிக்கு பிறகுதான். சோ யோவான் 1:1 தான் மிகவும் பழமையான ஒரு சம்பவத்தை நிகழ்வை குறிப்பிடுகிறது. ஆதியிலே எதுவுமே இல்லை. வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சோ ஆரம்பத்தில் எதுவுமே இருக்கவில்லை. தேவன் மட்டும்தான் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? திரித்துவமா இருந்தார். தேவன் இருந்தார். தேவனுடைய வார்த்தை இருந்தது. அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் இருந்தார்கள். ஒரு வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 2 பேரும் பக்கத்தில் ஒன்றா சேர்ந்து இருந்தார்கள். இருவரும் ஒன்றாய் இருந்தார்கள். சோ இது எங்களோட மனித அறிவுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆதியிலே தேவன் மட்டும்தான் இருந்தால். அவர் திரித்துவமாக இருந்தார். அவர்கள் மட்டும்தான் இருந்தார். அதற்கு பிறகுதான் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். சோ எல்லாவற்றுக்கும் முன்பதாக அந்த வார்த்தை இருந்தது. அதே அதிகாரத்தில் யோவான் 1வது அதிகாரத்திலேயே 14வது வசனத்தை கவனிச்சா தமிழ்ல மட்டும் இந்த அந்த அப்படிங்கிற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி, இந்த ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆரம்பத்தில் எது ஒன்றையும் படைக்கிறதுக்கு முன்பதாக இருந்த அந்த வார்த்தை தான்
மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப ஆரம்பத்தில் எது ஒன்றையும் படைக்கிறதுக்கு முன்பதாகவே இருந்த அவர்தான் இப்பொழுது மாம்சமாகி ஒரு குழந்தை வடிவத்தில் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். சோ இந்த யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மிக தெளிவா தெரியுது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய ஆரம்பம் அல்ல. அவருடைய வார்த்தை என்றது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. சோ அந்த ஆதி வார்த்தை மாம்சமாகி பிறந்தார். சோ பிறப்பு ஆரம்பம் அல்ல என்பது இந்த 2 வசனங்களை வச்சு மிக தெளிவா தெரியுது. யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல, யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு திருப்பினால், யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனம். ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? பைபிள் நான் ஸ்கிரீன்ல காட்டுறது விளங்குதா? விளங்குதாண்ணா? பைபிள் விளங்குதா? பைபிள் நான் காட்டியிருக்கிறது, ஷேர் பண்ணியிருக்கிறது. பைபிள் வசனம் வாசிக்கிறேனே, அதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறதெல்லாம் உங்களுக்கு விளங்குதான்னு கேட்டேன். தெரியுதா? அண்ணா இல்லையா? இல்ல. பைபிள் இல்ல பிரதர், பைபிள் வசனம் இல்ல. ஐயோ கொஞ்சம் இப்ப விளங்குதா? இல்ல அண்ணா, இப்ப விளங்குது. விளங்குதா? ஐயோ, முதல்ல சொன்ன திரும்ப ஒருக்கா காட்டுறேன். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. சோ அந்த வார்த்தை தான் 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மன்னிச்சு கொள்ளுங்க முதல்ல அது ஷேர் பண்ணாம போனதுக்கு. சரி, சோ இப்ப நாங்க பார்க்க போறோம் யோவான் 17வது அதிகாரத்துல 5வது வசனம். அங்க இயேசு கிறிஸ்து பிதாவோடு செய்கிற ஒரு ஜெபம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த 17வது அதிகாரத்தில். மிக முக்கியமான ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்களிலே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஜெபங்களிலே மிக நீளமான ஜெபமாக இது கருதப்படுகிறது. இந்த யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல, பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. அவையே இயேசு கிறிஸ்துவே பிதா கிட்ட பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே, அதாவது உலகம் உண்டாக முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. அப்ப பிதாவினிடத்தில் குமாரனுக்கு இருந்த மகிமை. அப்ப உலகத்துக்கு முன்பதாகவே பிதாவும் குமாரனும் இருந்திருக்கிறார்கள். உலகம் உண்டாகிறது முன்னமே பிதாவும் குமாரனும் இருந்திருக்கிறார்கள். பிதாவினிடத்திலே குமாரனுக்கு மகிமை இருந்திருக்கிறது என்றது மிக தெளிவா தெரியுது. சோ நாங்க இதெல்லாம் பார்க்கிறோம். என்ன அர்த்தத்துல? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார். பிறப்பு அவருடைய ஆரம்பம் அல்ல என்ற எண்ணத்தை நாங்க இந்த வசனங்களை பார்க்கிறோம். ஆகவே அவருடைய ஆதி வார்த்தை மாம்சமாகி வந்தார். படைப்புக்கு முன்னான அவருடைய மகிமை இருந்தது. அதே மாதிரி யோவான், இப்ப நாங்க வாசிச்சுட்டு வர சொல்லியிருந்தோம் மத்தேயு முதல் 2 அதிகாரங்களும், லூக்கா முதல் 2 அதிகாரங்களும். சோ அதுல லூக்கா புத்தகம் வாசிச்சிருந்தீங்கன்னா 1வது அதிகாரம் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகத்தான் யோவான் ஸ்நானகன் பிறக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு 6 மாதங்கள் முன்பதாக யோவான் ஸ்நானகன் பிறக்கிறாரு. ஆனால் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தும் பொழுது சீஷர்களுக்கு யோவான் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படித்தான் சொல்றாரு. யோவான் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சொல்றாரு, இவர் 6 மாசத்துக்கு பிறகு பிறந்திருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர், இயேசு கிறிஸ்துக்கு பிறகு, யோவான் ஸ்நானகன் பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தபடினால எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன்னிருந்தவர். அவர் எனக்கு முன்னிருந்தவர், ஒரு விடுகதை மாதிரி சொல்றாரு. எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு. அதே வசனத்தை திரும்பவும் 30வது வசனத்திலையும் அவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், இயேசு கிறிஸ்து அதை பத்தி தான் சொல்றார், அவர் எனக்கு முன் இருந்தபடியினார் என்னிலும் மேன்மை உள்ளவர். அப்ப யோவான் ஸ்நானகன் அதை தெரிஞ்சு வச்சிருந்தான், எனக்கு பின் வருகிற ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு முன் இருந்தார் அப்படிங்கிறது. அப்ப யோவானுக்கு முன்னாக அவர் இருந்தார் அப்படிங்கிறது. அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், கொஞ்சம் டைம் போற விஷயம், கொஞ்சம் நேரம் எடுத்து படிக்க வேண்டிய விஷயம்.
முதல்ல இதை வாசிச்சு கொள்ளுங்க. இது கொஞ்சம் நீட்டமா போட்டிருக்கிறேன், கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க. தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கும் முன் இருந்த ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன். தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கும் முன் இருந்த ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் ஒரு தலைப்பு போட்டிருக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் அப்படின்னு பைபிள்ல எங்க எழுதி இருக்கு? இயேசு கிறிஸ்துவ பற்றி அறிமுகப்படுத்தக்குள்ள இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் அப்படின்னு எங்க போட்டிருக்கு? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில். வெரி குட், வெரி குட். மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. சோ மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு திருப்பினால் அப்படித்தான் ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அவ மத்தேயும் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக வரப்போகிற மேசியாவாக அவர் காண்பிக்க விரும்புறபடியினால அந்த வம்ச வழியில வந்தவர் தான் இயேசு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இவர் இப்படி குறிப்பிடுகிறார். ஆனா நாங்க இப்ப 2 வசனங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு வசனங்கள். அதுல இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு முன்பதாகவும் தாவீதுக்கு முன்பதாகவும் இருந்ததாக குறிப்பிடுகிற 2 வசனங்கள் பாருங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 45வது வசனத்து. மத்தேயு 22வது அதிகாரம் 45வது வசனத்து. இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி? இப்ப மத்தேயு ஆரம்பத்துல மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து என்று தான் விவரிக்கிறாரு. ஆனால் அதே புத்தகத்துல மத்தேயு தெளிவா குறிப்பிடுறாரு, இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு முன்பதாக இருந்தார் அப்படிங்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியை கேட்கிறாரு, தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க. எப்ப தாவீது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொன்னான்? எப்ப தாவீது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எப்ப சொன்னான்? சங்கீதம் 110:1 இருக்கு. சங்கீதம் 110:1 தாவீது இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொல்றான். பாருங்க, சங்கீதம் 110 மிக முக்கியமான ஒரு வசனம். புதிய ஏற்பாட்டுல அதிக தடவைகள் மேற்கோட்காட்டப்பட்டிருக்கும் வசனம். 7 தடவை புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் மேற்கோட்காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த வசனத்துல தாவீது சொல்றான். 1வது வசனம் 110, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அப்ப கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி இப்படி இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தாவீது சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல தாவீது திருத்துவத்தையும் ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் பிதாவானவருக்கும் குமாரனுக்கும் இடையில நடைபெற்ற உரையாடலையும் குறிப்பிடுகிறார். அப்ப பிதாவானவர் குமாரனை நோக்கி சொன்ன விஷயத்த தாவீது எழுதும் பொழுது கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவீது இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல ஆண்டவர் என்று குறிப்பிடுறாரு. அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறாரு, தாவீதே என்ன ஆண்டவர்னு சொல்லி இருந்தால் நான் எப்படி அவருக்கு குமாரனாய் இருப்பது? அதன் மூலமாக இந்த கேள்வியை கேட்கிறது மூலமாக அவர்களை சிந்திக்க வைக்கிறார், கேட்பவர்களை சிந்திக்க வைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு வசனம் யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்துல நேரடியா அவர் சொல்றாரு. யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்துல இயேசு கிறிஸ்து நேரடியா சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஆகவே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று அவர் விவரிக்கப்பட்டாலும் உண்மை அவர் தாவீதுக்கு முன்பதாகவும் ஆபிரகாமுக்கு முன்பதாகவும் இருக்கிறார். சோ தாவீதுக்கும் ஆபிரகாமுக்கும் முன் இருந்த ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன். அடுத்தது இயேசு கிறிஸ்துவே 3 இடங்கள்ல, இது இன்னும் பல இடங்கள்ல மறைமுகமா வானத்திலிருந்து வந்தவர், தான் வானத்திலிருந்து வந்தேன் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். இந்த 3 வசனங்கள் வாசிச்சு பார்த்தா தெரியும். நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல, நான் வானத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். சோ இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து நாங்க பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் எல்லாமே சுவிசேஷ புத்தகங்கள்ல தான் எடுத்திருக்கிறோம். சோ இந்த சுவிசேஷ புத்தகங்கள்ல இயேசு கிறிஸ்துவை
மிக தெளிவா சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, ஆனால் பிறப்புக்கு முன்பதாகவே அவர் இருந்தார். ஆகவே அவருடைய ஆரம்பம் என்பது அவர் பிறப்பதினால் அல்ல, அவர் பிறக்கும் பொழுது அல்ல அவருடைய ஆரம்பம் உண்டானது என்பது மிக தெளிவாக இந்த சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆக இயேசு கிறிஸ்து முன்னதாகவே இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே அவர் இருந்தார். ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, எங்களுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே மாம்ச உருவில் பிறந்தார். இதுதான் உண்மை. யாருக்காக கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி. ஸோ இந்த பிறப்பு ஆரம்பம் அல்ல அப்படிங்கிறது இன்றைய நாளுக்குரிய தலைப்பு. ஸோ அதை பத்தி நாங்க சில வசனங்கள் பார்த்துட்டோம். இப்ப நாங்க என்ன பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நடந்த சம்பவங்கள். நான் இது போன முறையும் போட்டிருந்தேன் ஸ்லைடு, உங்களுக்கு வாசிச்சு கொண்டு வர சொல்லியிருந்தேன். மத்தேயு முதல் 2 அதிகாரங்களும் லூக்கா முதல் 2 அதிகாரங்களும். அதுல வாசிச்சீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் சம்பவங்கள் இந்த வரிசையில தான் நடக்குது. முதல்ல சகரியாவுக்கு, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாருக்கு யோவானுடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. அங்க இருந்து கனெக்டிவிட்டி போகுது, கனெக்ஷன் போகுது, இணைப்பு போகுது. மரியாளுக்கு காபிரியல் போயிட்டு அறிவிக்கிறார். பிறகு மரியாள் போயிட்டு எலிசபெத் யோவான் ஸ்நானகனுடைய தாயை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். அதுக்கு பிறகு யோசேப்புக்கு தேவதூதனுடைய செய்தி வருது. பிறகு அவர்கள் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக பெத்லகேம் ஊருக்கு போகிறார்கள். அங்கே இயேசு பிறக்கிறார். மேய்ப்பர்கள் தரிசனம் காண்கிறார்கள். விருத்த சேதனமும் அர்ப்பணிப்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு சாஸ்திரிகளின் வருகை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்காக எகிப்துக்கு தப்பி போகிறார்கள். எகிப்திலிருந்து திரும்ப நாசரேத்தில் வந்து அவர்கள் தங்குகிறார்கள். ஸோ இந்த பயணம் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பின் சம்பவத்துல போகுது. இன்றைக்கு நாங்க மிகுதியான நேரத்துல இந்த வரிசையில வேதாகம வசனங்களை வாசிக்க போறோம். அடுத்து நாங்க செய்ய போறது அதுதான். இன்றைக்கு நாங்க வாசிக்க போறோம் மத்தேயு முதல் 2 அதிகாரங்களையும் லூக்கா முதல் 2 அதிகாரங்களையும் வாசிக்க போறோம். ஆனா எல்லா வசனங்களும் வாசிக்க போறது இல்ல. இந்த வரிசையில, இந்த சம்பவங்கள் நடந்த வரிசையில அந்த வசனங்களை வாசிக்க போறோம். ஸோ இப்போ நான் அதை ஷேர் பண்றேன். அது பவர் பாயிண்ட்ல போடுறதுக்கு இடம் காணாது, அதனால வேர்ட்லயே வச்சிருக்கிறேன். ஸோ இந்த எழுத்து விளங்குமான்னு நினைக்கிறேன். விளங்குதா? தெரியுதா? எழுத்து ரொம்ப சின்னதா இருக்கா? தெரியுதா? தெரியுதாண்ணே? சரி, ஓகே. ஸோ ஆனா இது போன மறுபக்கம் திருப்பினா நல்லா பார்க்கலாம். என்னமா போன மறுபக்கம் திரும்பினா இந்த இந்த மாதிரி வச்சுக்கொண்டா பரவாயில்ல. எஸ். ஸோ இதுல வந்து இப்ப நாங்க வாசிக்க போறோம். இந்த இந்த முதல் 2 அதிகாரங்கள் மத்தேயிலும் லூக்காலையும் இருக்கிற முதல் 2 அதிகாரங்களிலும் இருந்து வசனங்களை அந்த சம்பவங்கள் நடந்த கால வரிசையின்படி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த வரிசையில தான் இப்ப வாசிச்சு கொண்டு போறேன். இந்த கால வரிசையின்படி இந்த வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கொண்டாலும் பிரயோசனமா இருக்கும். நான் இந்த பிடிஎஃப் வேணுமெண்டா குரூப்ல போடுறேன் பிறகு. ஸோ முதலாவது சம்பவம் எங்க ஆரம்பிக்குது சொன்னால் சகரியாவுக்கு தேவதூதனுடைய செய்தியில ஆரம்பிக்குது. ஆனா நான் அதை இங்க குறிப்பிடல. நம்ம யோவான் ஸ்நானகனை பத்தி நாங்க படிக்கல. எங்களுடைய இந்த தொடருடைய நோக்கம் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கிறது. அதனால யோவான் ஸ்நானனுடைய பிறப்பின் விவரங்களை பத்தி நான் இன்னைக்கு பேசல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட சம்பவங்களை பத்தி மட்டும்தான் இதுல செலக்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ அதனால லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். 6ஆம் மாதத்திலே என்று இங்க சொல்லப்பட்டிருப்பது யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிறான் அப்படின்றது அவனுடைய தகப்பனாகிய சகரியாவுக்கு தேவதூதன் சொன்ன பிறகு, சொன்னதிலிருந்து 6 மாதத்துக்கு பிறகு, யோவான் ஸ்நானகன் கற்பந்தரிக்கப்பட்டதிலிருந்து 6 மாதத்துக்கு பிறகு, 6 மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். சோ மரியாளும் யோசேப்பும் நாசரேத்து ஊர்ல இருக்கிறாங்க.
அவர்கள் இருவருக்கும் இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஆனால் திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கார். நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து செய்தியை சொல்றான். தேவதூதன் பிரவேசித்து செய்தியை சொல்றான். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 31வது வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்றான். அதுக்கு பிறகு அவள் ஆச்சரியப்படுறார். தேவதூதனை பார்த்து கேட்கிறார், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. அப்பொழுது தேவதூதன் மிக தெளிவாக பதில் சொல்றார், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சிலருக்கு இந்த வசனத்தை புரிஞ்சு இந்த வசன அமைப்பை புரிஞ்சு கொள்றதுல சில சிக்கல் இருக்கும். முதல் தடவை வாசிக்கல எனக்கும் கொஞ்சம் வாசிக்கிற வசன அமைப்பு புரியல. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இந்த பரிசுத்தம் உள்ளது என்றது ஒரு எழுவாய், ஒரு பெயர் சொல். பரிசுத்தம் உள்ளது என்று ஒரு பெயர் சொல் அந்த குழந்தையை குறிக்குது. உன்னிடத்தில் பிறக்கும் அந்த பரிசுத்தமானது, பரிசுத்தமானது உன்னிடத்தில் பிறக்கும் அந்த பரிசுத்தமான குழந்தை என்று சொல்லலாம். உன்னிடத்தில் பிறக்கும் அந்த பரிசுத்தமானது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு தேவனுடைய குமாரன் என்னப்படும். அவர் என்ன தேவனுடைய குமாரன் என்னப்படுவார். இங்க இந்த பரிசுத்தம் உள்ளது என்பது ஒரு பெயர் சொல்லாக, ஒரு எழுவாயாக அங்க பயன்படுகிறது. சோ உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்றது அந்த குழந்தையை குறிக்குது. சோ அதே போல காபிரியேல் மேலும் மரியாளுக்கு விவரம் சொல்லுகிறான். உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்தும், அதாவது மரியாளும் எலிசபெத்தும் சொந்தக்காரங்க. அதாவது யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் சொந்தக்காரன். சோ எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். யோவான் ஸ்நானகம் கற்பம் தரிக்கப்பட்டு 6 மாதத்துக்கு பிறகுதான் இது நடக்குது. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறார். இதோ நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். சோ இது முதலாவது காட்சி. தேவதூதன் காபிரியேல் தேவதூதன் மரியாளுக்கு வந்து செய்தி சொல்லுகிறான். அதற்கு பிறகு 2ஆம் காட்சி தொடங்குது. 38ஆம் வசனத்துல அந்த காட்சி முடிந்தது. 39ஆம் வசனத்துல அடுத்த காட்சி ஆரம்பமாகுது. அடுத்த காட்சியில் என்ன நடக்குது? அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். நாசரேத்தூர்ல இருந்து யூதாவுக்கு வந்து அங்க ஒரு பட்டணத்துல இங்க எலிசபெத் இருக்கிறான். அவளை பார்த்து வாழ்த்துதல் சொல்லுகிறார் மரியாள். அவள் சொன்ன வாழ்த்துதல் என்னது, அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த இருக்க வசனங்கள். நேரம் கருதி நான் வாசிக்க போறதில்லை, அதனாலதான் கலர் மாற்றி வச்சிருக்கிறேன். சோ எலிசபெத்துக்கு வாழ்த்துதல் சொல்லும் பொழுது எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு பாட்டை பாடுறான். தேவனை துதித்து ஒரு எலிசபெத்தின் பாடல் என்று இதுக்கு பெயர். எலிசபெத் ஒரு பாடலை பாடுகின்றார். அதுக்கு பிறகு மரியாளும் திரும்ப ஒரு பாட்டை பாடுறார். 46வது வசனத்திலிருந்து மரியாளுடைய பாடல் இருக்கு. முதல்ல இவ்வளவும் 42ல இருந்து 45 வரைக்கும் எலிசபெத்துடைய பாடல், துதி பாடல். அதுக்கு பிறகு 46ல இருந்து 55 வரை மரியாளுடைய துதி பாடல் இருக்கு. அதற்கு பிறகு மரியாள் எலிசபெத்தோடைய 3 மாதம் அங்கே இருக்கிறாள். எலிசபெத்தோட 3 மாதம் இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போகிறாள். அவள் 3 மாதம் இருந்து வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது என்ன நடக்குது? யோசேப்புக்கு தெரிய வருது மரியாள் 3 மாத கர்ப்பிணியா இருக்கிறாள் அப்படிங்கிறது. சோ யோசேப்புக்கு காபிரியேலின் செய்தி வருது. அதனால இப்ப இங்க லூக்கா 1வது அதிகாரம் 56வது வசனத்துல அந்த சம்பவத்தை நுப்பாட்டிட்டு இப்ப நாங்க வாசிக்க வேணும் மத்தேயு 1வது அதிகாரம் 18ல இருந்து 21 வரையிலான வசனங்கள். சோ இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. 3 மாதம் எலிசபெத்துடைய வீட்டிலிருந்து இவள்
தன் ஊருக்கு திரும்பி வரும் பொழுது யோசேப்புக்கு தெரிய வருது இவள் 3 மாத கர்ப்பிணியாக திரும்ப வருகிறார். அப்பொழுது அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானா இருந்து நீதிமான். ஆனா அதனால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருக்கிறான். அதனால அவளை அவமானப்படுத்த விருப்பப்படவில்லை, ரகசியமா இந்த கல்யாணத்தை நுப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, இல்ல இது தேவனால் நடந்தது, மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, ஐயம்னா சந்தேகம், மரியாளை சேர்த்துக்கொள்ள சந்தேகப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று பெயரிடுவாயாக என்றால் அவர் ரட்சிப்பார். அப்ப இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் ரட்சகர், கர்த்தர் ரட்சிப்பார் என்பதுதான் இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம். அடுத்த கிழமை நாங்க இயேசு கிறிஸ்துவின் பெயர்கள் தான் படிக்க போறோம். சரி. சோ யோசேப்புக்கு காபிரியேலின் செய்தி வருது. காட்சி அங்க முடியுது. இப்ப 3வது காட்சி யோசேப்புக்கு காபிரியேலின் செய்தி மத்தேயு 1வது அதிகாரம் 18 - 21 வரை. அதுக்கு பிறகு யோசேப்பனுடைய கண்ணியம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவன் தன்னை இந்த தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறான். மத்தேயு 1வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் நாங்க 21ஆம் வசனத்தோட முடிச்சிட்டு இப்ப நாங்க அடுத்து வாசிக்க வேண்டியது 24ஆம் வசனத்துல. 24ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனத்தின் முதல் பாகம். நீங்க நான் அப்படின்னு போட்டிருக்கிறேன், 25 முதல் பாகம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு. போட்டிருக்கிறது 25 முதல் பாகம் அப்படின்னு குறிப்பிடுறது. சோ 4வது காட்சி என்ன நடக்குது? யோசேப்பினுடைய கண்ணியம். யோசேப்புக்கு நித்திரை தெளிந்து தரிசனத்தை கண்டு முடிஞ்சது. நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு இவ போயிட்டு கல்யாணம் முடிக்கிறான். இவ போயிட்டு மனைவியை சேர்த்து கொள்ளுகிறான். மனைவியை சேர்த்து கொள்ளுகிறான். ஆனால் அவன் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து, ஆனால் இயேசு பிறக்கிற வரைக்கும் எந்த விதமான உடலுறவும் கொள்ளவில்லை. அதுதான் இதோட அர்த்தம். ஸோ யோசேப்பின் கண்ணியத்தை பத்தி அது சொல்லுது. ஸோ இந்த காட்சி இங்கதான் முடியுது. அவருக்கு இயேசு என்ற பெயரிட்டான் அப்படிங்கிறது அந்த வசனத்தின் மிகுதி பகுதி. அதுக்கு இடையில சில சம்பவங்கள் இருக்கு. அதனால தான் நான் இதோட சேர்க்கல. இந்த 2 வரைக்கும் இந்த 2 வாக்கியங்களுக்கு இடையில சம்பவங்கள் இருக்கு. அவனை யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரிடுகிறதற்கும் இடையில சம்பவங்கள் சில விஷயங்கள் இருக்கு. அது லூக்கா தான் எழுதுறாரு, மத்தேயு எழுதல. ஸோ அந்த சம்பவங்களை தான் அடுத்த காட்சியில் வரப்போகுது. அதுக்கு பிறகுதான் திரும்ப நாங்க இந்த வரியோட ஜாயின் ஆக போகிறோம். ஸோ அதனால தான் இதுக்கு கலர் மாத்தி வச்சு 25ஆம் வசனத்துல முதல் பாகம்னு வச்சிருக்கிறேன். ஸோ இந்த காட்சி முடியுது எங்க 25ஆம் வசனத்தில் முதல் பாகத்தோடு இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை மரியாளை அறியாதிருந்தான் அப்படிங்கிறதோட இந்த காட்சி முடியுது. அவருக்கு பெயர் வைக்கிற காட்சி பிறகுதான் வருது. சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காட்சிக்கு வருகிறோம். அதுக்காக என்ன நடக்குது? சுற்றுச்சூழல் அதுக்கு ஒழுங்கமையுது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து பெத்லகேம் ஊர்ல பிறக்க வேணும் என்பது தீர்க்க தரிசனம். ஆனா இப்ப யோசேப்பும் மரியாளும் எங்க இருக்கிறாங்க? நாசரேத் ஊர்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள இப்ப பெத்லகேமுக்கு கூட்டி கொண்டு வரணும். அதற்காக சூழ்நிலை அமையுது. பாருங்க, லூக்கா 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் தான் அடுத்து வரும் காட்சி. லூக்கா 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்த படி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்ப ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாட்டின் அதிபதிகளை கூட பயன்படுத்தக்கூடும். யாரை வேணும் என்றாலும் ஆண்டவர் பயன்படுத்தலாம் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. சோ இவர்களை நாசரேத்தூர்ல இருந்து பெத்லகேமுக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்காக இந்த குடிமதிப்பு வருது. அப்ப குடிமதிப்பு எழுதப்படும் போது அவங்க சொந்த ஊர்களுக்கு போக வேணும் என்ற சட்டம். அப்ப அவங்க சொந்த ஊர்ல தான் அந்த சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும், குடிமதிப்பு எழுதப்படும். அப்பொழுது 4வது வசனத்துல யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்ததினாலே
இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஸோ இதுதான் அடுத்த காட்சி. நாசரேத்திலிருந்து அவர்கள் தாவீதின் ஊருக்கு பெத்லகேமுக்கு போறாங்க. அடுத்த காட்சி 6வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினார். அப்ப இவங்க வேற ஊருக்கு வரும் பொழுது அவர்களுக்கு அங்க தங்குறதுக்கு இடம் வேணும். அதுக்காக ஒரு சத்திரத்தை பார்க்கறாங்க. ஆனா அந்த சத்திரத்துல அவர்களுக்கு இடம் இல்லாது இருக்கு. அந்த பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைய வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால துணிகளில் சுற்றி ஒரு முன்னணையிலே கிடத்தினார். ஸோ இதுல சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. யோசேப்பும் மரியாளும் சத்திரத்திலே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவரை வைக்கிறதுக்காக மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிற முன்னணையை எடுத்துக்கொண்டு வந்து அதிலே ஒரு தொட்டில் மாதிரி செய்து இயேசு கிறிஸ்துவ வச்சிருந்தாங்க என்ற ஒரு சாராருடைய கருத்து. ஒரு சாராருடைய கருத்து, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினாலே இவர்கள் மாட்டுத் தொழுவத்திலே தங்கியிருந்தார்கள், அங்கே முன்னணியிலே இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. சிலர் என்ன சொல்றாங்க, சத்திரத்துல தான் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தது சத்திரத்துல, ஆனா குழந்தைய வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால மாட்டுத் தொழுவத்துல இருந்த முன்னணி எடுத்துட்டு வந்து அதுல வச்சாங்கள் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். ஒரு சிலருடைய கருத்து, இல்லை, இவர்கள் சத்திரத்திலேயே இடம் இல்லாததுனால மாட்டுத் தொழுவத்திலேயே தான் இவர்கள் தங்கியே இருந்தார்கள், அங்கே தான் முன்னணியிலே இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள் என்று சாராருடைய கருத்துக்கள் இப்படி இருக்கு. தெளிவாக எதுவும் இல்லாததுனால நாங்கள் முடிவுகள் எடுப்பதில்லை. நாங்கள் பைபிள் ஸ்டடி படிக்கும் பொழுதே நாங்கள் ஏற்கனவே போன முறை சீரீஸ்லேயே நாங்கள் அதுதான் செய்தோம். ஏதாவது தெளிவாக வேதத்தில் சொல்லப்படாத எந்த விஷயங்களையும் நாங்கள் முடிவெடுப்பதில்லை. ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவை அந்த முன்னணையிலே, மாட்டுக்கு தீவனம் போடுகிற அந்த முன்னணையிலே, அந்த பெட்டியிலே, மேஞ்சர்லேயே, அதிலேயே இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள் என்பது மட்டும் தெளிவாகிறது. அப்ப மாட்டு தொழுவத்துக்குள்ள வச்சாங்களா இல்ல அதை எடுத்துட்டு வந்து சத்திரத்துக்குள்ள வச்சாங்களான்றது தெரியாது. சரி, அடுத்தது காட்சி மாறுது. மேய்ப்பர்களின் தரிசனம். இயேசு கிறிஸ்து பிறந்தாச்சு, அவரை முன்னணியில வச்சாச்சு. இது எங்க சத்திரத்தில் நடக்குது. அது சத்திரத்துக்குள்ளையா சத்திரத்துக்கு வெளியில மாட்டு தொழுவத்திலேயாங்கிறது தெளிவில்லை. சத்திரத்துல இவர்கள் இருக்கிற நேரத்தில் அது முன்னணியில அவர்கள் வைக்கிறார்கள். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி முதல் தடவையாக மேய்ப்பர்களுக்கு தான் தெரிய வருது. இப்ப காட்சி அங்க இருந்து 8வது வசனத்துல ஆரம்பமாகுது. அடுத்த காட்சி, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். இங்க நீங்க கவனிக்கணும், கர்த்தருடைய தூதன் என்று ஒருத்தன் தான் வாரான். கர்த்தருடைய தூதன் என்று ஒருத்தன் தான் வாரான். கர்த்தருடைய தூதன் ஒருவன் வந்து நிற்கிறான் மேய்ப்பர்கள் முன்பதாக. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை அந்த நேரத்தில் பிரகாசிக்குது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறான். இதுதான் நாங்க பார்த்தோம். இதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்துல தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு சொன்னான், இதுதான் நற்செய்தி. என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவா இயேசுவா, இயேசுவா கிறிஸ்துவா, அதுதான் அடுத்த கிழமை நாங்க படிக்க போறோம், இயேசு கிறிஸ்துவின் பெயர்கள். சரி, தேவதூதன் வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு, ஒரு தேவதூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்றான். மகிமை அவர்களை சூழ பிரகாசிச்சு கொண்டிருக்கு. அவர்களுக்கு ஒரு குறிப்பு அடையாளம் சொல்லுகிறான் 12வது வசனத்துல, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இப்ப நிறைய பிள்ளைகள் இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. சரியா இந்த பிள்ளையை அடையாளம் காண்றதுக்காக அது குறியீடாக சொல்லுகிறான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தேவதூதனுடனே தோன்றி, இப்பத்தான் மற்ற தேவதூதர்கள் எல்லாரும் வாராங்க. முதல்ல மேய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லும் பொழுது ஒரே ஒரு தூதன் தான் வந்தான், மகிமை பிரகாசிச்சு கொண்டிருந்தது. அவன் செய்தியை சொன்னதுக்கு பிறகுதான் மற்ற தேவதூதர்கள் எல்லாரும் வராங்க. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி
உன்னதமா அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்ப அந்த காட்சியை நாங்க கண்ணுல கற்பனை செய்து பார்த்தால், மேய்ப்பர்கள் வயல்வெளியில ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரே ஒரு தூதன் வருகிறான். பரலோக மகிமை அங்கே கர்த்தருடைய மகிமையை சுற்றி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நற்செய்தியை சொல்லுகிறான். அதுக்கு பிறகு தேவதூதர்கள் மற்ற கூட்டம் எல்லாம் வருது. அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். அவர்கள் போன பிறகு அவர்கள் சொல்லிவிட்டு தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு அந்த மேய்ப்பர்கள் தான் போயிட்டு செய்தியை பரப்புறாங்க. அப்ப இவர்கள் தான் முதலாவது சுவிசேஷகர்கள். இந்த மேய்ப்பர்கள் தான் முதலாவது சுவிசேஷகர்கள். இந்த மேய்ப்பர்களே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். சுவிசேஷ புத்தகங்கள்ல 3 இடங்கள்ல இந்த வசனம் வருது. மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார் அப்படிங்கிறது. அதில் ஒன்றுதான் இது. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியை கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். சோ மேய்ப்பர்கள் அது கண்டு சந்தோஷப்பட்டு துதிச்சு கொண்டு திரும்பி போறாங்க. காட்சி அங்க நிறைவடையுது. அப்படியே அடுத்த காட்சி வருது 21வது வசனத்துல. 8 நாளைக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பிறந்தாச்சு, அவரை முன்னணியில வச்சாச்சு. அது சத்திரத்துக்குள்ளேயா மாட்டு தொழுவத்திலேயாங்கிறது தெளிவில்லை. முன்னணியில் வச்சாச்சு. மேய்ப்பர்கள் வந்து பார்த்து வணங்கி துதிச்சுட்டு போயாச்சு. அதுக்கு பிறகு 8 நாளைக்கு பிறகு பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இப்பத்தான் அந்த மத்தேயு 1:25 நாங்க மேல மிச்சம் வச்சுட்டு வந்த இந்த துண்டு, இந்த துண்டு நாங்க வாசிக்காம இடையில வச்சுட்டு வந்தோம். இந்த செக்ஷன் மத்தேயு 1:25 இருக்க இந்த வரி, இந்த சொற்றொடர் இங்கதான் நிறைவடையுது. இங்கதான் அது வருது. அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அதுக்கு இடையில தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இது எப்ப இயேசுக்கு பெயர் வைக்கிறாங்க? இப்ப 8வது நாள், விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8வது நாள். இது லூக்கா 22வது அதிகாரம் 21வது வசனம். திரும்ப அடுத்த சீன், அடுத்த காட்சி வருது 22வது வசனத்துல. லூக்கா 2வது அதிகாரம் 22வது வசனத்துல, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது. மோசேயின் நியாயப்பிரமாணத்துல ஒரு குழந்தை பிறந்தா அவர்களுக்கு சுத்திகரிப்பின் நாட்களை பத்தி நியாயப்பிரமாணம் இருந்தது. அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அது எங்க எழுதி இருக்குன்னு சொன்னா, அது லேவியராகமம் 12வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள்லயும் பிறகு 6ஆம் 8ஆம் வசனங்களையும் இருக்கு. சோ அதை கொஞ்சம் நான் திருப்பி வச்சுக்கொள்றேன், கொஞ்சம் தேவைப்படும். லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் சரி. சோ மோசே நியாயப்பிரமாணத்தின் படியே சுத்திகரிப்பின் நாட்கள், சுத்திகரிப்பின் நாட்கள் என்றா எத்தனை நாட்கள்? அதுல 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண் பிள்ளையை பெற்றாள், ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அதுதான் செஞ்சாங்க. அவள் 33 நாள் தான் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரவும் கூடாது. 33 நாட்கள் சுத்திகரிப்பின் நாட்கள். சில பேர் இந்த 33 நாட்களையும் இங்கே விருத்த சேதனத்துக்காக காத்திருக்கிற 7 நாட்களை, தீட்டா இருக்கிற 7 நாட்களையும் சேர்த்து, இங்க தீட்டா இருக்கிற 7 நாட்கள் இருக்கு, விளக்கமா இருக்கும் 7 நாட்கள், அதுக்கு பிறகு சுத்திகரிப்பின் நாட்கள் 33, இதனை சேர்த்து 40 நாட்கள் என்று கருதுகிறார்கள். மொத்தமா 40 நாட்களுக்கு பிறகு நிறைவேறின பெண்கள் சொல்லும் பொழுது 40 நாட்களுக்கு பிறகு
முதற்பிரான ஆண் பிள்ளையை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கர்த்தருக்கு நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க கொண்டு வருகிறார்கள். ஆனால் கொண்டு வருவது என்ன? ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவங்க எருசலேமுக்கு போகும் பொழுது பிளான் பண்ணி கொண்டு போறாங்க. என்னது? ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது செலுத்தலாம் அப்படின்னு தான் போறாங்க. இதையும் இதே அதிகாரத்தில் லேவியராகமம் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனத்துல அவர்கள் ஆட்டுக்குட்டியை தான் கொண்டு வர வேணும். ஆனால் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால், பணம் இல்லாதிருந்தால், முடியாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வரலாம். அப்ப இது எடுத்துக்காட்டுது யோசேப்பு மரியாளும் ஏழ்மையில் இருந்தார்கள், ஏழைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியை வாங்குவதற்கு பணம் இல்லாத, சக்தி இல்லாத நிலையில் இருந்தார்கள் அவர்கள். ஆகவே தான் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்டுப்புறாவையும் புறா குஞ்சுகளையாவது கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் வருகிறார்கள் அப்படிங்கிறது அங்க குறிப்பிடப்படுது. அந்த எண்ணத்தில் அவர்கள் வந்து 39ஆம் வசனத்துக்கு போனால், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்து முடிக்கிறார்கள். 39வது வசனம் வரக்குள்ள அதுக்கிடையில இவர்கள் தேவாலயத்தில் இருக்கிற 24ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை இருக்கிறது நான் போடல, இடையில இருக்கிற வசனங்கள் போடல. அந்த இடையில இருக்கிற வசனங்கள்ல தான் சிமியோன் என்பவரையும் அன்னாள் என்பவரையும் சந்திக்கிறார்கள் தேவாலயத்திலே. அந்த சிமியோனுடைய பாடல், அன்னாளுடைய பாடல் அதற்கிடையிலே இருக்கு. சோ இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்து முடித்த பின்பு லூக்கா சொல்றாரு கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊருக்கு திரும்பி போனார்கள் அப்படின்னு. ஆனால் இவர்கள் உடனடியாகவே நாசரேத்து ஊருக்கு திரும்பி போகவில்லை. இந்த 2 லைனுக்கும் இடையில இந்த ஒரு ஸ்பேஸ்ல லூக்கா எழுதிய இந்த ஒரு வரியில அவர்கள் செய்து முடித்த பின்பு இடைவெளி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்துக்கு போனார்கள் அப்படின்னு சொல்ற இந்த 2க்கும் நடுவுல இன்னொரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இது நாசரேத்து ஊருக்கு போகிறார்கள். சோ முதல்ல நாங்க மத்தேயு 1வது அதிகாரம் 25வது வசனத்திலையும் ஒரு லைனை விட்டுட்டு வந்தாங்க. அது இயேசுக்கு பெயர் வைத்தார்கள் என்று அந்த 2க்கும் நடுவுல ஒரு சம்பவம் இருந்தது. அதுக்கு இடையில வந்து அதை முடிச்சுட்டு தான் நாங்க அந்த லைனுக்கு வந்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் உடனடியாக நாசரேத்தூருக்கு போகவில்லை. அவர்களுக்கு இடையில சில விஷயங்கள் நடக்குது. அதுகளைத்தான் நாங்க அடுத்து பார்க்க போறோம். மத்தேயு 2வது அதிகாரம் முழு அதிகாரமும் சாஸ்திரிகளுடைய வருகை. அதற்கு பிறகுதான், இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவர்கள் நாசரேத்தூருக்கு போகிறார்கள். சோ நாங்க குயிக்கா இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு, 10 இல்ல 6 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 6 நிமிஷத்துக்குள்ள குயிக்கா நாங்க மத்தேயு 2வது அதிகாரத்தை ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். இந்த அடுத்த கிழமைக்கு கொண்டு போறது அநியாயம், நாங்க இப்பவே பார்த்து முடிச்சிருவோம். சோ சீக்கிரமா மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். சோ இந்த வரிசையில தான் சம்பவங்கள் நடக்குது. சோ சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கக்குள்ள இப்படித்தான் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தித்தான் நாங்க வாசிக்க வேணும். சரி, மத்தேயு 2வது அதிகாரத்துல பார்த்தா சில முக்கியமான சொற்களை நான் கலை பண்ணி வச்சிருக்கிறேன். விளங்குதா பைபிள்? ஓகே. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது அல்லது பிறந்ததற்கு பிறகு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கு என்று சொல்லப்படும் பொழுது இஸ்ரவேல் நாட்டுக்கு கிழக்கு பக்கமாக அநேகமா பெர்சியா, பாபிலோன், இன்றைய நாட்களிலே ஈரான் அல்லது ஈராக் என்று சொல்லலாம், அந்த நாடுகளில் இருந்து இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இதையும் தாண்டி கொஞ்சம் கிழக்கு பக்கமா வந்தா இந்தியா, சீனா வரைக்கும் போகலாம். ஆனா இவர்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தார்கள் என்றது தெரியாது. ஆனா அந்த காலத்துல சாஸ்திரிகள் பெரும்பாலும் ஈரான், ஈராக் இப்ப அழைக்கப்படுகிற அன்ற காலத்திலே அழைக்கப்பட்ட பெர்சியா, பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட பெர்சியா அல்லது பாபிலோன் ஆகிய பகுதிகளில் தான் அந்த காலத்துல சாஸ்திரிகள், ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். சோ அந்த கிழக்கு பகுதியிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள். யார் இந்த சாஸ்திரிகள்? இவர்கள் யூதர்கள் அல்ல. அதனால தான் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்படி இல்லாட்டி என்ன கேட்டிருப்பாங்க? எங்களுடைய ராஜா எங்க? அப்படித்தான் கேட்டிருப்பாங்க. ஆனா இவர்கள் வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர்கள் எங்கே? அப்ப இவர்கள் யூதர்கள் அல்ல. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்பது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம்.
அப்ப அவர்கள் அங்கே கிழக்கிலே அவர்களுடைய நாட்டிலே இருக்கும் பொழுது நட்சத்திரத்தை கண்டு இருக்கிறார்கள். அதன் மூலமாக இவர்கள் சாஸ்திரிகள் என்றபடியினாலே அவர்கள் விசேட அடையாளமாக அந்த நட்சத்திரத்தை அவர்கள் விசேடமாக கண்டிருக்கிறார்கள். இது வளமையா பார்க்கிற நட்சத்திரம் அல்ல, இது அவருடைய நட்சத்திரம் தான் என்றதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சோ அதனால அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்ப இது கடந்த காலத்துல அவர்கள் கண்டிருக்கிறார்கள். கண்டு அது கண்டதுனால இயேசு பிறந்துட்டார் என்று அறிந்து கொண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இவர்கள் இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு தான் வராங்க, ராஜாவின் இடத்துல தான் வராங்க, பெத்லகேமுக்கு போகல. அதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரியுது, இந்த சாஸ்திரிகள் பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள் தெரியாதவர்கள். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் தெரியாது, ஆனா அவங்க யூதர்கள் மத்தியில் இப்படி ஒரு பேச்சு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். வேத வாக்கியங்கள் தெரிஞ்சிருந்தா டைரக்டா அவங்க பெத்லகேமுக்கு போயிருப்பாங்க, ஆனா போகல, எருசலேமுக்கு வர்றாங்க. அங்க எருசலேம்ல வச்சு ராஜா தான் விசாரிக்கிறாரு. அவன் சொல்லப்படும் பொழுது ராஜா, அந்த ராஜா தான் பிரதான ஆசாரியரையும், அந்த ஏரோது ராஜா தான் பிரதான ஆசாரியரையும் ஜனத்தின் வேதபாரகரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் பெத்லகேமிலே பிறப்பார் என்று. சோ இந்த விஷயம் சாஸ்திரிகளுக்கு தெரியாது, ராஜா தான் தேடி பார்த்து சொல்றாரு. சோ அதுக்கு பிறகு யூதேயாவில் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி, அப்பொழுது ஏரோது ராஜா 7வது வசனத்தில், அப்பொழுது ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து, இது ரொம்ப முக்கியம், நட்சத்திரம் காணப்பட்ட, மறுபடியும் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காணப்பட்ட காலத்தை குறித்து. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக அந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டிலிருந்து எருசலேமுக்கு வருவதற்கு கொஞ்ச காலம் போயிருச்சு. சோ எவ்வளவு காலத்துக்கு முன்பதாக அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள் என்பதை குறித்து திட்டமாய் விசாரிக்கிறான். திட்டமாய் ஏரோது ராஜா விசாரிச்சு அவர்களுக்கு ஒரு சதி பண்ணி சொல்லுகிறான், பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி பெத்லகேமுக்கு அனுப்புகிறான். அவன் சதி பண்ணி தான் நானும் பணிஞ்சு கொள்ள வேண்டும், நானும் அவர்களுக்கு அந்த பிள்ளைய வணங்க வேண்டும், திரும்ப வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், அப்ப சாஸ்திரிகளும் பிளான் பண்ணி கொண்டு தான் போறாங்க. பிள்ளைய வர்ஷிப் பண்ண பிறகு, கண்டு கொண்ட பிறகு திரும்ப வந்து ராஜாவுக்கு சொல்ல வேணும் என்கிற எண்ணத்துல தான் அவர்கள் போகிறார்கள். இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், இந்த கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் கடந்த காலத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காலத்துக்கு முன்பதாக கிழக்கிலே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள், அதுக்கு பிறகு அந்த நட்சத்திரத்தை காணவில்லை. திரும்ப அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. இவர்கள் அந்த அரண்மனையை விட்டு வெளியில போகும் பொழுது திரும்ப அந்த நட்சத்திரத்தை காண்கிறார்கள். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்கே போய் நிக்குது. அந்த ஸ்தலத்துக்கு பிள்ளை இருந்த இடத்துக்கு மேல போயிட்டு நிக்குது, அது வரைக்கும் பயணிக்குது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். முதல்ல கண்ட நட்சத்திரத்தை திரும்ப பார்த்த பிறகு அவர்களுக்குள்ள சந்தோஷம் வருது. அப்ப இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு 2 முறை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு முறை ஊர்ல அவர்களுடைய நாட்டில் இருக்கும் பொழுது இயேசு பிறந்துட்டார் என்று, இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்திலேயே அந்த அடையாளமாக காணப்பட்டது. இப்ப அவர்களை கூட்டிக் கொண்டு போவதற்கு, வழிகாட்டுவதற்காக மறுபடியும் அந்த நட்சத்திரம் காணப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தது சத்திரத்துல, ஆனா இப்ப வீட்டுக்குள்ள. அந்த சொற்களை கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சத்திரத்துல, இப்ப வீட்டுக்குள்ள. அப்ப சில காலம் ஆகிவிட்டது, இயேசு கிறிஸ்து பிறந்து சில காலம் ஆகிவிட்டது, அந்த குடிமதிப்பு எழுதப்படும் காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சனத்தொகை குறைஞ்சிருச்சு, அங்க கூட்டம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் ஊருக்கு வந்தவங்க குடிமதிப்பு முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப சத்திரம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், வீடுகள்லாம் ஃப்ரீயா இருக்கும். இவங்களுக்கு ஒரு வீடு வாங்கக்கூடியதாக, வாடகைக்காவது ஒரு வீடு எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. சோ அவர்கள் வீட்டுக்குள்ளதான் இப்ப இருக்கிறாங்க, இப்ப சத்திரத்துல இல்ல, இப்ப இவங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இங்க பிள்ளை அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு, இங்க பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கு. மன்னிக்கவும், நான் இன்னொரு பைபிள் எடுக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக.
இது வந்து தமிழ்ல 2 இடங்களிலுமே பிள்ளை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூல மொழியிலும் 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க பாருங்க. இவர்கள் மேய்ப்பர்கள் வந்து அவர்கள் பார்க்கும் பொழுது, மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்கும் பொழுது, பதின் எஸ் 12வது வசனத்துல, லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, தமிழ்ல பிள்ளை என்று இருக்கிற இடத்துல ஆங்கிலத்துல பேப் அல்லது பேபி என்று இருக்கு. ஆங்கிலத்துல பேபி என்று இருக்கு. இதே மத்தேயு 2வது அதிகாரத்துல இப்ப நாங்க வாசிச்ச வசனத்தை பார்த்தால் 11வது வசனத்துல தமிழ்ல பிள்ளை என்று தான் இருக்கு. ஆனால் யங் சைல்டு என்று ஆங்கிலத்துல இருக்கு. யங் சைல்டு என்று இருக்கு. இதை நான் தேடி பார்க்கக்குள்ள கிரேக்க மொழியிலையும் 2 வெவ்வேறு சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்க லூக்காவின் சந்தர்ப்பத்துல மேய்ப்பர்கள் குழந்தையை பார்க்க வரும் பொழுது அது பேபி குழந்தை என்ற சொல்லிலையும், இங்கே சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரும் பொழுது பிள்ளை யங் சைல்டு என்ற அர்த்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வரும் பொழுது கொஞ்சம் காலம் போய்விட்டது என்பது நமக்கு தெளிவாகிறது. சோ பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். 3 பரிசு கொடுக்கிறார்கள். இவர்கள் 3 பரிசு கொடுக்கிறதுனால தான் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று. ஆனால் உண்மையிலேயே எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அது குறிப்பிடப்படவில்லை. எத்தனை ஞானிகள் வந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. 3 ஞானிகள் வந்தார்கள் என்று பைபிள்ல சொல்லப்படவில்லை. அவர்கள் 3 பரிசுகள் கொடுத்தார்கள் என்று மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுக்கொண்டுதான் சில பேர் 3 ஞானிகள் வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே எத்தனை ஞானிகள் வந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா பன்மையில சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரிகள் என்று. அதனால குறைஞ்சது 2 பேர் இருப்பார்கள். அதை விட கூடுதலாக வந்திருக்க கூடும். அவர்கள் கொடுத்த 3 பரிசுகளும் மிக முக்கியமானது. பொன் அவருடைய ராஜரீகத்தை குறிப்பிடுகிறது. தூப வர்க்கம் அவருடைய தெய்வீகத்தை குறிப்பிடுகிறது. தேவனுக்கு தானே தூப வர்க்கம் செலுத்துவாங்க. வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அடக்கம் பண்ணுதலையும் குறிப்பிடுகிறது. அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த 3 பரிசுகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். தெரிஞ்சு கொண்டு வந்தாங்களா தெரியாம கொண்டு வந்தாங்களான்னு தெரியாது. சோ பொன் அவருடைய ராஜரீகத்தையும், தூபவர்க்கம் அவருடைய தெய்வீகத்தையும், வெள்ளை போலம் அவருடைய மரணம் அடக்கம் பண்ணுதலையும் குறிக்கிறது. தெரிஞ்சு கொண்டு வந்தாங்களா தெரியாம கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. சோ அவர்கள் கண்ட பிறகு ஏரோதினிடத்துக்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, அவர்கள் அந்த ஏரோது என்ன சொன்னா, நீங்க பேபியை பார்த்த பிறகு பிள்ளைய பார்த்த பிறகு திரும்ப வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னான். அந்த எண்ணத்துல தான் இவர்களும் வந்தார்கள். ஆனா இவர்கள் கண்ட பிறகு தேவனால் எச்சரிக்கப்படுகிறார்கள் ஏரோது கிட்ட போக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். சோ அங்க இருந்து எகிப்துக்கு தப்பி போறாங்க. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சோ எகிப்திலிருந்து அவர்கள் வர வேண்டும் என்பதும் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருந்தது. ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி இங்க கவனிங்க, தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே, அவன் விசாரிச்சு பார்த்தான் தானே, எப்ப நீங்க அந்த நட்சத்திரத்தை கண்டீங்கன்னு சொல்லி திட்டமாய் விசாரிச்சு இப்ப கண்டுபிடிச்சான் தானே, அந்த திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்ப அவன் விசாரிச்சதன் படி சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டதற்கும் அவர்கள் எருசலேமுக்கு வந்து சேர்ந்ததுக்கும் இடையில கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் போயிருச்சு. குறைஞ்சது 1.5 வருஷமாவது போயிருக்கும். அதனால தான் 2 வருஷத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொல்லும்படியாக அவன் கட்டளை கொடுக்கிறான். சோ இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷ காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். சோ இப்படியாக ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு
நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையும் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எகிப்துக்கு போன பிறகு கொஞ்ச காலம் போய் ஏரோது இறந்த பிறகு திரும்ப தேவதூதன் வந்து சொல்றான், நீங்க திரும்ப ஊருக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு போங்க என்று சொல்லி. அவன் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தாலும் எருசலேமுக்கு போக பயந்து கொண்டு அவன் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். இப்பதான் அந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் நாங்க வாசிச்ச அந்த 39ஆம் வசனத்தின் கடைசி லைன் நிறைவேறுது. ஸோ இந்த 2 கேப், இதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 2 வருஷ கேப் இருக்கு, 2 வருஷ இடைவெளி இருக்கு. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை சகலத்தை முடித்த பிறகு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்துவுக்கு திரும்பி போனார்கள். அதற்கு ரெண்டுக்கு இடையில கிட்டத்தட்ட 2 வருஷ இடைவெளி இருக்கு. ஸோ நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ இப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துடைய இந்த பிறப்பின் நிகழ்வுகள் இந்த வரிசையில தான் நடக்குது. ஸோ வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வரிசையில திரும்ப ஒருக்கா நான் இந்த பிடிஎஃப், அந்த வேர்ட் ஃபைல பிடிஎஃபா மாத்தி நான் போட்டு விடுறேன், திரும்ப ஒருக்கா வாசிச்சு பாருங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான், இந்த வரிசையில தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சம்பவங்கள் நடக்குது. யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாம். ஏற்கனவே நேரம் கடந்து போய்விட்டது. கேள்வி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லாட்டி சொல்லுங்க. அந்த இங்க எபிரேயர் 7வது அதிகாரத்துல 3வது வசனத்துல மெல்கிசே அவரை பத்தி சொல்லியிருக்கு தானே? ஆமா, அவருக்கு வந்து கீழே சொல்லியிருக்கு, இவன் தகப்பனும் 7வது அதிகாரத்துல 3வது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடியும் இராமல் தேவனுடைய குமாரனும் ஒப்பானவரான என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே தான் இருக்கிறார். இது இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குது கிறிஸ்துவ பத்தியா அல்லது? தேவனுடைய குமாரன்கிறது கிறிஸ்து தான். சரி, அப்படின்னா அவருடைய சாயல் வந்து இப்ப மெல்கி சேத்தா? இங்க மெல்கி அத எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துல ஆசிரியர் அதைத்தான் இங்க சொல்ல முற்படுகிறாரு. இயேசு கிறிஸ்து மெல்கி சேதைக்கு மாதிரி வடிவத்துல வந்தாரு அப்படிங்கறது தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நாங்க வாசிக்கிற மெல்கி சேதைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அவதாரம் என்றது தான் இங்க சொல்ல முற்படுகிறாரு. அந்த மாதிரி ஒரு யுத்தம் பண்ற போது இருந்தது. அந்த மாதிரி ஒரு கருத்துல தான் அவர் இதை சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு நாங்க இதை இங்க படிக்காம இதை நாங்க எபிரேயர் புத்தகத்தில் இயேசு என்ற தலைப்புல நாங்க படிக்கக்குள்ள இதை படிப்போம். எபிரேய புத்தகத்தில் இயேசு என்று படிப்போம் தானே, அந்த நேரத்துல நாங்க இதை படிப்போம். ஸோ இப்போதைக்கு நாங்க இந்த சுவிசேஷத்தில் இயேசுவை முடிச்சுட்டு பிறகு எபிரேயர் புத்தகத்தில் இயேசு என்று படிக்கக்குள்ள நாங்க இதை படிப்போம். இந்த கேள்வியை ஞாபகம் வச்சிருந்து அப்ப இருக்கா கேளுங்க, நான் இதை படிப்பிக்கக்குள்ள. ஓகே, தேங்க்யூ. சரி, ஸோ அடுத்த வாரம் வரும் பொழுது இந்த வசனங்களை வாசிச்சு கொண்டு வாங்க. இன்னைக்கு இந்த பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இந்த வசனங்களை வாசிச்சு கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் அல்லது வாக்கு தத்தங்கள். திரியினிடத்தில் தான் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது ஆதியாகமம் 3:15. அது நிறைவேறியது அப்படின்னு கலாத்தியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கு. கன்னிகையினிடத்தில் பிறப்பார் அப்படி என்று ஏசாயா 7:14 சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 1:23 நிறைவேறிச்சு. ஆபிரகாமின் சந்தியில பிறப்பார் என்று ஆதியாகமம் 22:18 சொல்லப்பட்டது. மத்தேயு 1:1 நிறைவேறிச்சு. யூதா கோத்திரத்தில் பிறப்பார் என்றது ஆதியாகமம் 49:10 சொல்லப்பட்டது. மத்தேயு 1:3 நிறைவேறிச்சு. தாவீதின் வம்சத்துல பிறப்பார் அப்படிங்கிறது 2 சாமுவேல் 7:12 சொல்லப்பட்டது. மத்தேயு 1:1 நிறைவேறிச்சு. பெத்லகேம் ஊரில் பிறப்பார் அப்படிங்கிறது மீகா 5:2 சொல்லப்பட்டது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறிச்சு. பாலகரின் படுகொலை, அது 12 வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது, அந்த சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது எரேமியா 31வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டது. மத்தேயு 2வது அதிகாரம் 16-18 வரை நிறைவேறிச்சு. எகிப்திலிருந்து எகிப்துக்கு போயிட்டு அங்கிருந்து வருவார்கள் அப்படின்றது ஓசியாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருந்தது. மத்தேயு 2வது அதிகாரம் 14-15 வசனங்கள் நிறைவேறிச்சு. இதை தவிர சில வசனங்களும் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் இங்க போட முடியாதனால குறிப்பிட்ட மிக முக்கியமான வசனங்கள் மட்டும் நான் போட்டு இருக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து பிறப்பு சம்பந்தமா நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் அல்லது வாக்கு தத்தங்கள் இந்த ஸ்லைட்ல இருக்கு. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க.
இந்த வசனங்களை வாசிச்சு கொண்டு வாங்க. ஸோ அடுத்த வாரம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் நாங்கள் படிக்க போறது இயேசுவா கிறிஸ்துவா, இயேசுவா கிறிஸ்துவா, அல்லது இயேசுவும் கிறிஸ்துவும், அப்படி இல்லாட்டி எளிமையா சொல்ல போனா இயேசுவின் பெயர்கள் என்ற தலைப்பில் நாங்கள் அடுத்த வாரம் படிக்கலாம். ஸோ அடுத்து நாங்கள் படிக்க போறது அதுதான், இயேசுவின் பெயர்கள். இயேசுவின் பெயர்கள் தான் அடுத்த வாரம் படிக்க போறோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. யாருக்காவது வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். பிரதர், அதுல தூப வர்க்கம் அவங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுல தூப வர்க்கம்ன்றது வந்து தெய்வீக தன்மையை மாத்திரம்தான் குறிக்குமா, இல்லாட்டி ஆசாரியத்துவம், அதாவது நித்திய ஆசாரியத்துவத்தை குறிக்கிறதாகவும் இருக்கிறதா? நல்ல கேள்வி. இப்ப இயேசு கிறிஸ்து தூப வர்க்கத்தை செலுத்தி இருந்தா இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தை குறிக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தூப வர்க்கத்தை கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை குறிக்குது. அப்ப தூப வர்க்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தப்பட்டபடியினால் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை அது குறிக்குது. இயேசு கிறிஸ்து தூப வர்க்கத்தை பயன்படுத்தி இருந்தால் அது அவருடைய ஆசாரியத்துவத்தை குறிக்குது. ஆனா பரிசு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தபடியினால அது தெய்வீக தன்மையை குறிக்குது என்று இருக்கலாம். அவர் ஆசாரிய தன்மையை குறிக்குது என்று எடுத்தாலும் தவறில்லை. என்னுடைய கருத்து அது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. ஸோ அதனால அது அவருடைய தெய்வீக தன்மை, அவர் தேவன் என்றதை எடுத்து காட்டுது என்றது தான் நான் எடுத்துக்கொள்றேன். மறுபக்கமா எடுத்துக்கொண்டாலும் தவறில்லை. அப்படி அவருடைய ஆசாரியத்துவத்தை குறிக்குது என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்லது. சரி பிரதர், தேங்க்யூ. கேள்விகள் எதுவும் இல்லாட்டி அப்படியே யாராவது ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் இந்த நாளுக்கு முடிக்கலாம். ஜான் ஜெபிக்கிறீங்களா? சரி வரானா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையிலையும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே அப்பா புதிய காரியங்களை ஆண்டவரே நாங்கள் விளங்கி கொள்ளவும் நீர் கொடுத்த கிருபைக்காய் தயவுக்காய் எமக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. கர்த்தாவே தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆண்டவரே சகோதரனுக்காக வேண்டியும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த சகோதரனை தொடர்ந்தும் ஆண்டவரை பயன்படுத்தி அருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.